வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொது அறிவு பார்ட் 4 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் கமெண்டில் அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். வாங்க பார்க்கலாம். நிதி ஆயோக் டாப்பிக்லேருந்து சில கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு, அதாவது நிதி ஆயோக்கோட திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு. நிதி ஆயோக்குக்கு முன்னாடி திட்டக்குழு இருந்தது, அதுக்கப்புறம் தான் நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 2014 ஆகஸ்ட் 17 திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு 2014 ஆகஸ்ட் 17. அடுத்து திட்டக்குழுவுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் நிதி ஆயோக் இல்லையா. திட்டக்குழுவுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட அமைப்பு நிதி ஆயோக். NITA, அதாவது நிதி அப்படின்னு சொன்னால் என்ன, அதோட விரிவாக்கம் பார்க்க போகிறோம். நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் இந்தியா. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் இந்தியா, அதுதான் நிதி அப்படின்றதோட விரிவாக்கம். NITA, நிதி அப்படின்றதோட விரிவாக்கம் என்னது? நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் இந்தியா. அடுத்த கேள்வி, நிதி ஆயோக்கின் அறிவிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 15, 2014. நிதி ஆயோக்கின் அறிவிப்பு எப்போ வெளியிட்டிருக்காங்க? ஆகஸ்ட் 15 2014 வருஷத்தில். அடுத்து நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015 ஜனவரி 1. நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015 ஜனவரி 1 அன்னைக்கு நிதி ஆயோக் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து நிதி ஆயோக்கின் முக்கிய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரை செய்வது. தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரை செய்வது தான் நிதி ஆயோக்கோட முக்கியமான செயல்பாடு. அடுத்து நிதி ஆயோக் முதல் கூட்டம் கூட்டப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 2015 பிப்ரவரி 8. நிதி ஆயோக் முதல் கூட்டம் கூட்டப்பட்ட நாள் 2015 பிப்ரவரி 8. அடுத்து நிதி ஆயோக்கின் குறிக்கோள் அல்லது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2030 வருஷத்துக்குள்ளார இந்தியாவின் வறுமையை போக்குவது தான் நிதி ஆயோக்கோட குறிக்கோளாகவும் நோக்கமாகவும் இருக்குது. சரியா, 2030 வருஷத்தை நம்ம எட்டும்போது இந்தியாவில் வறுமையே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நிதி ஆயோக்கோட குறிக்கோள் மற்றும் நோக்கம். அடுத்து நிதி ஆயோக்கின் மாதிரி டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவிலிருந்து. நிதி ஆயோக்கோட மாதிரி எங்கேருந்து எடுத்திருக்கோம்? அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். அமெரிக்காவோட மாதிரியிலேருந்து தான் நிதி ஆயோக்கு நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்து நிதி ஆயோக் பற்றி பரிந்துரை செய்த கமிட்டி எது அப்படின்னு பார்த்தோன்னா அஜய் சிப்பர் கமிட்டி. நிதி ஆயோக் பற்றி பரிந்துரை செய்த கமிட்டி அஜய் சிப்பர் கமிட்டி. நிதி ஆயோக் ஒரு டேஷ் அமைப்பாகும் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. நிதி ஆயோக் அப்படின்றது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. நிதி ஆயோக் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக் அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது கிடையாது. ஆனால் நிதி ஆயோக் அப்படின்றது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. அடுத்து நிதி ஆயோக் டேஷ் குழு தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. எந்த குழு நிதி ஆயோக்கை உருவாக்குச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அரசமைப்பு குழு மூலமாக அமைச்சரவை குழுவோட தீர்மானத்தின் மூலமாக தான் நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டிருக்கு. நிதி ஆயோக் அமைச்சரவை குழு தீர்மானத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து நிதி ஆயோக்கின் எத்தனை உறுப்பினர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நிதி ஆயோக்கில் ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், ஒரு இயக்குனர் இருக்காங்க. அடுத்து முழு நேர உறுப்பினர்கள் எத்தனை பேருனா 4 பேர். மொத்தமாக 7 உறுப்பினர்கள் அதில் இருக்காங்க. அதில் ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், ஒரு இயக்குனர், அப்புறம் முழு நேர உறுப்பினர்கள் 4 பேர் இருக்காங்க. நிதி ஆயோக்கில் 7 உறுப்பினர்கள். அடுத்து நிதி ஆயோக்கின் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதம மந்திரி தான் நிதி ஆயோக்கோட தலைவராக செயல்படுறாரு. நிதி ஆயோக்கின் முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள். நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணி அதோட முதல் தலைவராகவும் இப்போ இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் தான். அடுத்து நிதி ஆயோக்கின் முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா. அடுத்து நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுமன் பெரி. இப்போது நிதி ஆயோக்கோட தற்போதைய துணைத் தலைவராக இருக்கிறது சுமன் பெரி அவர்கள்.
எப்போ இருந்து இருக்காதுன்னா மே மாதம் 1ஆம் தேதி 2022 நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக யார் இருக்கா? சுமன் பெரி தான் இருக்கார். அடுத்து நிதி ஆயோக்கின் முதல் தலைமை செயல் அலுவலர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து ஸ்ரீ குல்லர். நிதி ஆயோக்கின் முதல் தலைமை செயல் அலுவலர் சிந்து ஸ்ரீ குல்லர் தான். சரியா? நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை செயல் அலுவலர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமிதாப் கான். இவர் ஜூன் மாதம் 2022 வரைக்கும் யார் இருந்தாங்க? சிந்து ஸ்ரீ குல்லர் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜூன் 2022க்கு அப்புறமா நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அலுவலராக யார் இருந்திருக்கா? அமிதாப் கான் இருந்திருக்காங்க. அவங்க ஜூன் 2022 வரைக்கும் இருந்திருக்காங்க. இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். நிதி ஆயோக்கோட முதல் தலைமை செயல் அலுவலர் சிந்து ஸ்ரீ குல்லர். அதுக்கப்புறம் யார் இருந்திருக்கா? அமிதாப் கான் இருந்திருக்காரு. அவர் எவ்வளோ வரைக்கும் இருந்திருக்காரு? 2022 ஜூன் வரைக்கும் இருந்திருக்காரு. தற்போதைய நிதி ஆயோக்கோட தலைமை செயல் அலுவலர் யார் அப்படின்னு சொன்னால் பிவிஆர் சுப்பிரமணியம். சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நிதி ஆயோக்கின் முதல் தலைமை செயல் அலுவலர் சிந்து ஸ்ரீ குல்லர். அவருக்கு அடுத்ததாக இருந்தது தலைமை செயல் அலுவலராக இருந்தது அமிதாப் கான். அவர் ஜூன் மாதம் 22 வரைக்கும் இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறமா இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிவிஆர் சுப்பிரமணியம் நிதி ஆயோக்கோட தற்போதைய தலைமை செயல் அலுவலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து நிதி ஆயோக் அமைப்பிற்கு டேஷ் செய்யும் அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் கிடையாது? நிதி ஒதுக்கீடு செய்கிற அதிகாரம் நிதி ஆயோக்கு கிடையாது. அதாவது பணம்லாம் அவங்க ஒதுக்கிக்க முடியாது. நிதி ஆயோக் அமைப்பிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் கிடையாது. அடுத்து நிதி ஆயோக்கின் பரிந்துரைகளை செயல்படுத்தும் அதிகாரம் கொண்டுள்ளது எது அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் தான். நிதி ஆயோக் அந்த செயல்பாடுகள் என்னென்ன செய்யணுன்றதை பரிந்துரை செய்வாங்க. அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு தான் இருக்குது. பட் நிதி ஆயோக் பரிந்துரை மட்டும்தான் செய்ய முடியும். அதை அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அடுத்து நிதி ஆயோக் என்பது இந்திய அரசு கொள்கையின் டேஷ் அமைப்பாக விளங்குகிறது அப்படின்னு பார்த்தோன்னா சிந்தனை சாவடி அமைப்பாக, அதாவது திங்க் டேங்க். யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு செயல்களாக எதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் நிதி ஆயோக்கோட முக்கியமான வேலை. நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக என்ன மாதிரி செயல்பாடுகள் செய்யலாம் அப்படின்றத அவங்க திங்க் பண்ணிவிட்டு அதை நமக்கு பரிந்துரை செய்வாங்க. நிதி ஆயோக் என்பது இந்திய அரசு கொள்கையின் ஒரு சிந்தனை சாவடி அமைப்பாக விளங்குகிறது. அடுத்து நிதி ஆயோக் எத்தனை பிரிவுகளாக செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா 3 பிரிவுகளாக செயல்படுது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். 1 ஆய்வு பிரிவு, 2 ஆலோசனை பிரிவு, 3வது பீம் இந்தியா பிரிவு. நிதி ஆயோக்கில் 3 பிரிவுகள் இருக்குது. ஆய்வு பிரிவு, ஆலோசனை பிரிவு, பீம் இந்தியா பிரிவு. அடுத்து நிதி ஆயோக்கின் பகுதி நேர உறுப்பினர்களாக செயல்படுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பகுதி நேர உறுப்பினர்களாக செயல்படுபவர்கள் மாநிலத்தோட முதல்வர்கள், யூனியன் பிரதேசத்தோட முதலமைச்சர்கள், மத்திய கேபினட் அமைச்சர்கள், அடுத்தது பிரதமரால் நியமனம் செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள். இவங்க எல்லாமே நிதி ஆயோக்கோட பகுதி நேர உறுப்பினர்களாக செயல்படுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த நிதி ஆயோக்கை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. மாநில முதல்வர்கள், யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள், மத்திய கேபினட் அமைச்சர்கள் மற்றும் பிரதமரால் நியமனம் செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள். இவங்க எல்லாருமே நிதி ஆயோக்கோட பகுதி நேர உறுப்பினர்களாக இருக்காங்க. இவங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே நிதி ஆயோக்கில் என்ன பண்ணுவாங்க? கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து நிதி ஆயோக்கின் முக்கிய வெளியீடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிதி ஆயோக் நீராதாரம், சுகாதாரம், எளிதாக வர்த்தகம் செய்தல் உள்பட பல வகைகளில் மாநிலங்களின் செயல்பாடுகள் பற்றி ஆய்வு செய்து வரிசைப்படுத்தி அறிக்கை வெளியிடுகிறது. நிதி ஆயோக் என்னென்னத்தெல்லாம் அறிக்கை வெளியிடுது அப்படின்னு பார்த்தோன்னா நீராதாரம், சுகாதாரம், எளிதாக வர்த்தகம் செய்தல், இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் மாநிலங்களின் செயல்பாடுகள் பற்றி ஆய்வு செய்து அதை வரிசைப்படுத்தி அறிக்கையை வெளியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மத்திய புலனாய்வு ஆணையம். மத்திய புலனாய்வு ஆணையம் பற்றி ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸும் இதில் வரும், சில ஹிண்ட்ஸும் இதிலேருந்து கிடைக்கும். மத்திய அளவில் ஊழலை கண்காணிக்க தொடங்கப்பட்ட அமைப்பு தான் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம்.
மத்திய அளவில் ஊழலை கண்காணிக்க தொடங்கப்பட்ட அமைப்பு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். மத்திய புலனாய்வு ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பிப்ரவரி 11, 1964. மத்திய புலனாய்வு ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பிப்ரவரி 11, 1964. மத்திய புலனாய்வு ஆணையம் யாருடைய பரிந்துரையின்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சந்தானம் கமிட்டி மூலமாக தான். மத்திய புலனாய்வு ஆணையம் சந்தானம் கமிட்டி பரிந்துரை செஞ்சதுனால அந்த ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து மத்திய புலனாய்வு ஆணையத்திற்கு சட்ட அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் 25, 1998. 1964 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சட்டப்பூர்வமாக அதுக்கு அந்தஸ்து எப்போ வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 98 தான். ஆகஸ்ட் 25, 1998 தான் வருஷத்தில் தான் மத்திய புலனாய்வு ஆணையத்திற்கு சட்டப்பூர்வமான ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து மத்திய புலனாய்வு ஆணையம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2003 செப்டம்பர் 11. 1998 சட்டப்பூர்வமாக அதிகாரம் கிடச்சிருக்கு, சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 11, 2003 தான். ஓகேங்களா. மத்திய புலனாய்வு ஆணையம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு செப்டம்பர் 11, 2003. அடுத்து மத்திய புலனாய்வு ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் தலைவர், 2 பேர் உறுப்பினர்கள். மத்திய புலனாய்வு ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் அதில் இருப்பாங்க. ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அந்த மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவரையும் உறுப்பினர்களையும் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் தான் அவங்கள நியமனம் செய்வார். மத்திய புலனாய்வு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை செய்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். பரிந்துரை செய்பவர் பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே யாரெல்லாம் நம்ம தலைவராகவும் உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத இவங்கெல்லாம் பரிந்துரை செய்வாங்க. மத்திய புலனாய்வு ஆணையத்தோட தலைவரையும் உறுப்பினர்களையும் பரிந்துரை செய்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர்கள். அடுத்து மத்திய புலனாய்வு ஆணையத்தின் ஆணையரின் பதவி காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 4 ஆண்டுகள். அல்லது நம்ம ஏஜ் ஒருவேளை அவர் அப்பாயிண்ட் ஆனதே 63 வயசில் தான் ஆகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் 65 வயசு வரைக்கும் மட்டும்தான் அங்கே அந்த பதவியில் அவரால் இருக்க முடியும். சரிங்களா. மத்திய புலனாய்வு ஆணையரின் பதவி காலம் எவ்வளோ? 4 ஆண்டுகள், இல்லைன்னா 65 வயது. அடுத்து மத்திய புலனாய்வு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் குடியரசுத் தலைவர் தான், அவங்கள பதவி நீக்கம் செய்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். அவங்க எது மூலமாக அவங்க பதவி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் பரிந்துரை செஞ்சிச்சுன்னா அவங்க ஒர்க்கில் ஏதோ டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கும்போது அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். அதை யார் சொல்லணும்? உச்சநீதிமன்றம் சொல்லணும். மத்திய புலனாய்வு ஆணையத்தின் தலைவரையும் உறுப்பினரையும் பதவி நீக்கம் செய்ய தகுதியானவர் குடியரசுத் தலைவர். யார் பரிந்துரையின் கீழே அவர் பதவி நீக்கம் செய்வார்? உச்சநீதிமன்றம் பரிந்துரை செஞ்சால் மட்டும்தான். அடுத்து ஊழல் தடுப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1988. ஊழல் தடுப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1988. மத்திய புலனாய்வு ஆணையத்தின் முதல் தலைமை கண்காணிப்பு ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நீட்டூர் சீனிவாச ராவ். மத்திய புலனாய்வு ஆணையத்தின் முதல் தலைமை கண்காணிப்பு ஆணையர் நீட்டூர் சீனிவாச ராவ். மத்திய புலனாய்வு ஆணையத்தின் தற்போதைய தலைவர் சுரேஷ் என் பட்டேல். மத்திய புலனாய்வு ஆணையத்தின் தற்போதைய தலைவர் சுரேஷ் என் பட்டேல். மத்திய புலனாய்வு ஆணைய தலைவர் டேஷுக்கு இணையான அதிகாரம் மற்றும் சம்பளம் பெறுவார் அப்படின்னா மத்திய தேர்வு ஆணைய குழுவின் சம்பளம். அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கலெக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய போஸ்டிங் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி போஸ்டிங்கில் இருக்க ஒரு அரசியல் அதிகாரி எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்களோ அதற்கு இணையாக அந்த மத்திய புலனாய்வு ஆணைய தலைவரும் சம்பளம் வாங்குவார். அதிகாரமும் அவங்களுக்கு இணையான ஒரு அதிகாரம் இவங்களுக்கும் இருக்கும். அடுத்து சிபிஐ பற்றிய முக்கிய குறிப்புகள் என்னன்னு பார்க்கலாம். 1963 ஆண்டு
சந்தானம் குழு பரிந்துரை பெயரில் அமைக்கப்பட்டது சிபிஐ குழு. 1963ஆம் ஆண்டு சந்தானம் குழுவோட பரிந்துரையின் பெயரில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அவங்களோட பதவி காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆண்டுகள். சிவிசியின் கீழ் இது இயங்குது. சிபிஐ சிவிசிக்கு கீழே தான் இயங்குது. அடுத்து தேசிய மகளிர் ஆணையம் பற்றின குறிப்புகள் பார்க்க போகிறோம். தேசிய மகளிர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1990. தேசிய மகளிர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1990. தேசிய மகளிர் ஆணைய சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 ஜனவரி 31. தேசிய மகளிர் ஆணைய சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 ஜனவரி 31. தேசிய மகளிர் ஆணைய சட்டத்தின்படி ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தலைவர், ஒரு செயலர், 5 அலுவலர் சாராத உறுப்பினர்கள். மொத்தமாக 7 பேர். ஒரு தலைவர், ஒரு செயலர், 5 அலுவலர் சாராத உறுப்பினர்கள். அடுத்த கேள்வி, தேசிய மகளிர் செயல்பாடுகள் டேஷ் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை எவ்வளோ? 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. தேசிய மகளிர் செயல்பாடுகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1 புகார்கள் மற்றும் விசாரணை பிரிவு, அடுத்து 2வது சட்டப்பிரிவு, 3வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவு, 4வது ஆய்வு பிரிவு. தேசிய மகளிர் செயல்பாடுகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் 1 புகார்கள் மற்றும் விசாரணை பிரிவு, 2வது சட்டப்பிரிவு, 3வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவு, 4வது ஆய்வு பிரிவு. அடுத்து 1990ஆம் ஆண்டின் தேசிய மகளிர் ஆணைய சட்டத்தின் டேஷ் பிரிவுகளின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக மகளிர் ஆணையம் தானாகவே முன்வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரிவுகள் சொல்கிறாங்க 10, 1, 7, 94. சரிங்களா? 1990ஆம் ஆண்டின் தேசிய மகளிர் ஆணைய சட்டத்தின்படி அந்த எந்த சட்டப்பிரிவு 10ல் என்னென்ன பிரிவுகள் இருக்குது? 1, 7 மற்றும் 94. இந்த பிரிவுகளின்படி பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மகளிர் ஆணையம் தானாகவே முன்வந்து நடவடிக்கை எடுக்கும். சட்டப்பிரிவுகள் 10 கீழே 1, 7, 94. இது எப்போ நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு? 1990ஆம் ஆண்டு. அடுத்து தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயந்தி பட்நாயக். தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் ஜெயந்தி பட்நாயக். தேசிய மகளிர் ஆணையத்தில் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, விஜய கிஷோர் ரகத்கர். தேசிய மகளிர் ஆணையத்தோட தற்போதைய தலைவர் விஜய கிஷோர் ரகத்கர். அவர் தான் 2024ஆம் ஆண்டிலிருந்து தேசிய மகளிர் ஆணையத்தோட தலைவராக யார் இருக்காங்க? விஜய கிஷோர் ரகத்கர். அடுத்து தேசிய மகளிர் ஆணையத்தால் வெளியிடப்படக்கூடிய மாத இதழின் பெயர் ராஷ்ட்ரிய மகிழா. ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் இந்த பத்திரிகை வெளியிடப்படுது. மாத இதழ் இது. தேசிய மகளிர் ஆணையத்தால் வெளியிடப்படக்கூடிய மாத இதழ், மாதம் ஒரு தடவை தான் வரும். அந்த இதழோட பேர் ராஷ்ட்ரிய மகிழா. என்னென்ன லாங்குவேஜில் அது வெளியிடுறாங்க? ஆங்கிலத்திலையும் இந்திலையும். அடுத்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005. அடுத்த கேள்வி, பணியிடங்களில் பாலியல் கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2010. பணியிடங்களில் பாலியல் கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2010. வீட்டு வேலையாட்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2010. வீட்டு வேலையாட்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2010. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு மகளிர் ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1993. தமிழ்நாடு மகளிர் ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, அதாவது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1993. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் எத்தனை உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தலைவர் மற்றும் 9 உறுப்பினர்கள் இருப்பாங்க. தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் ஒரு தலைவரும் 9 உறுப்பினர்களும் இருப்பாங்க. தற்போதைய தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் தலைவர் யார்? A.S. குமாரி. தற்போதைய தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் தலைவர் A.S. குமாரி.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர்கள். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பற்றின குறிப்புகள் பார்க்க போகிறோம். சிஏஜியின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். சிஏஜியின் விரிவாக்கம் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அடுத்து இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பற்றி கூறும் சரத்துகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரத்துகள் 148லிருந்து 151 வரைக்கும். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பற்றி கூறும் சரத்துகள் 148லிருந்து 151 வரைக்கும். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளரை பற்றி கூறும் அட்டவணையின் பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி 5. இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளரை பற்றி கூறும் அட்டவணையின் பகுதி 5. இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தலைவரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தலைவரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தலைவரை நியமனம் செய்ய பரிந்துரை செய்பவர்கள் யார்? பிரதமர் மட்டும்தான். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தலைவரை நியமனம் செய்ய பரிந்துரை செய்பவர் பிரதமர். அடுத்து இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தலைவரின் பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ஏஜ் லிமிட்டுன்னு பார்க்கும்போது 65 வயது, டியூரேஷன்னு பார்க்கும்போது 6 இயர்ஸ் வரைக்கும் அவங்க போஸ்டிங்கில் இருக்கலாம். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தலைவரின் பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைவரின் சம்பளம் யாருக்கு நிகராக வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு நிகராக. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைவரின் சம்பளம் யாருக்கு நிகராக இருக்கும்? உச்சநீதிமன்ற நீதிபதியோட சம்பளத்துக்கு நிகராக இருக்கும். அடுத்து சிஏஜி சம்பளம் எங்கிருந்து வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுது. இந்தியாவோட தொகுப்பு நிதியிலிருந்து தான் சிஏஜியில் இருக்க எல்லாருக்கும் சம்பளம் வழங்கப்படுது. அடுத்து இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைவரின் பதவி விலகல் அல்லது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான். அவர் தான் நியமனம் செய்கிறார் இல்லையா? அப்போ நம்ம சப்போஸ் பதவி விலகணும், ராஜினாமா செய்யணும் அப்படின்னாலும் லெட்டரை அவர்கிட்ட தான் நம்ம சப்மிட் பண்ணணும். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைவரின் பதவி விலகல் அல்லது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பிக்கணும். அடுத்து சிஏஜியை பதவி நீக்குவதற்கு டேஷை நீக்குவதற்கு உள்ளான நடவடிக்கைகளின்படி நீக்க வேண்டும். சிஏஜியை நம்ம பதவி நீக்கணும் அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்ற நீதிபதியை நம்ம நீக்குவதற்கு உள்ளான எல்லா ப்ராசஸையும் அந்த நடைமுறைகளை படி தான் அவங்கள நீக்கணும். ஓகேங்களா? அந்தளவுக்கு அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். சிஏஜியை பதவி நீக்கணும் அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கும் போது என்னென்ன ப்ராசஸ்ஸு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதையும் அப்படியே அவங்க பண்ணி தான் அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியும். அடுத்த கேள்வி, தணிக்கை அறிக்கை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1971. தணிக்கை அறிக்கை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1971. இந்திய தணிக்கை அறிக்கை சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1976. பொதுவாக தணிக்கை அறிக்கை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1971. அதே இந்திய தணிக்கை அறிக்கை சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1976. தணிக்கை அறிக்கை மாநில அளவில் தாக்கல் செய்யும் போது யாரிடம் தாக்கலை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுநர்கிட்ட தான் சமர்ப்பிக்கணும். அதை எந்த சரத்தில் சொல்லியிருக்காங்க? 151 பார்ட் 2ல் சொல்லியிருக்காங்க. தணிக்கை அறிக்கை மாநில அளவில் தாக்கல் செய்யும் போது அந்த தாக்கலை யாருக்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னா ஆளுநர்கிட்ட தான் சமர்ப்பிக்கணும். அதை பற்றின கூற சட்டம் எது அப்படின்னா சரத்து 151 2வது பிரிவில். அடுத்து தணிக்கை அறிக்கை மத்திய அளவில் தாக்கல் செய்யும் போது யாரிடம் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட. சரத்து 151 பார்ட் 1. இது என்ன சொல்லியிருக்காங்க? மாநில அளவில் தாக்கல் செய்யணும். அந்தந்த மாநில அளவில் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆளுநர்கிட்ட கொடுத்தா போதும். மத்திய அளவில் தாக்கல் செய்யணும் அப்படின்னா தணிக்கை அறிக்கை மத்திய அளவில் தாக்கல் செய்யணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லணும். சரிங்களா? சரத்து பாருங்கள், அதுவே தான் 151. இதுக்கு முதல் பிரிவு, அது 2வது பிரிவு. அடுத்து பொதுமக்கள் பணத்தில் பாதுகாவலன் என்று யாரை அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளரை தான் நம்ம பொதுமக்கள் பணத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம்.
பொதுமக்கள் பணத்தின் பாதுகாவலன் யார்? இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகள் தான். அடுத்து முதல் தலைமை கணக்கு தணிக்கையாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வி நரஹரி ராவ். முதல் தலைமை கணக்கு தணிக்கையாளரோட தலைவர் யார்? வி நரஹரி ராவ். அடுத்து தற்போதைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைவர் யார்? கிரிஷ் சந்திர முர்மு. தற்போதைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைவர் கிரிஷ் சந்திர முர்மு. 2G வழக்குடன் தொடர்புடைய சிஏஜி யார்? வினோத் ராய். 2G வழக்குடன் தொடர்புடைய சிஏஜி வினோத் ராய். இந்தியாவிலேயே மிக முக்கியமான பதவி என்று கூறியவர் அம்பேத்கர். இந்தியாவிலேயே மிக முக்கியமான பதவி சிஏஜி பதவி தான் அப்படின்னு சொன்னவர் யார்? அம்பேத்கர். அடுத்து சிஏஜியின் சம்பளம் மற்றும் படிகள் டேஷ் நியமனம் செய்பவர் யார்? பாராளுமன்றம் தான் நியமனம் செய்யும். சிஏஜியோட சம்பளம் மற்றும் படிகளை யார் நியமனம் செய்வாங்க? பாராளுமன்றம் தான் நியமனம் செய்யும். அடுத்து விதி 150 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கணக்குகளை முறையில் பராமரிக்க வேண்டும் என்பதை குறித்த விளக்கங்களை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கிறது. ஓகேங்களா? விதி 150 எதை பற்றி கூறுது? மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கணக்குகளை எந்த முறையில் பராமரிக்கணும் அப்படின்றத குறித்து யாருக்கு விளக்கங்களை கொடுக்குது? குடியரசுத் தலைவருக்கு விளக்கங்களை கொடுக்குது. அடுத்து சிஏஜி பற்றிய முக்கிய சரத்துகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். 148லேருந்து 151 வரைக்கும் சிஏஜி பற்றிய முக்கிய சரத்துகள் இருக்குது. அதில் சரத்து 148 என்ன சொல்லுது? சிஏஜியோட பதவி பற்றி சொல்லுது. அதே 149 சிஏஜியோட கடமை மற்றும் அதிகாரங்கள் பற்றி சொல்லுது. அதே 150 மத்திய மாநில கணக்கு பராமரிப்பு முறைகளை பற்றி சொல்லுது. 151 தணிக்கை அறிக்கையை பற்றி சொல்லுது. சரியா? 148 சிஏஜியோட பதவி காலம். 149 சிஏஜியோட கடமை மற்றும் அதிகாரம். 150 மத்திய மாநில கணக்கு பராமரிப்பு முறை. 151 தணிக்கை அறிக்கை. அடுத்த கேள்வி, சிஏஜி பதவி பற்றி குறிப்பிடும் விதி எது? 148. சிஏஜி பதவி பற்றி குறிப்பிடும் விதி 148. சிஏஜி கடமை மற்றும் அதிகாரம் இதை பற்றி குறிப்பிடும் விதி 149. மத்திய மாநில கணக்கு பராமரிப்பு முறை பற்றி குறிப்பிடும் விதி 150. இது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அது அப்படியே தனித்தனியாக கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. தணிக்கை அறிக்கை பற்றி குறிப்பிடும் விதி 151. சிஏஜி தலைவர்களோட பட்டியல் பார்க்க போகிறோம். சிஏஜியோட தலைவர்கள் முதல்லேருந்து எத்தனாவது வரைக்கும் 14 தலைவர்கள் இப்போ இருக்கிறாங்க. 14வது தலைவர் இருக்கார். முதல் தலைவர் யார்? சிஏஜியோட முதல் தலைவர் நரஹரி ராவ். அடுத்து இரண்டாவது தலைவர் ஏகே சந்தா. மூன்றாவது தலைவர் ஏகே ராய். நான்காவது தலைவர் எஸ் ரங்கநாதன். ஐந்தாவது தலைவர் ஏ பாக்ஷி. ஆறாவது தலைவர் ஜான் பிரகாஷ். ஏழாவது டிஎன் சதுர்வேதி. எட்டாவது சிஜி சோமையா. ஒன்பதாவது விகே ஷிங்லு. பத்தாவது விஎன் கவுல். 11வது வினோத் ராய். சசிகாந்த் சர்மா 12வது. இதே 13வது ராஜு மகரிஷி. 14வதாக இப்போ இருக்கிறது கிரிஷ் சந்திர முர்மு. சிஏஜியோட தலைவர்கள் பட்டியல். முதல் தலைவர் நரஹரி ராவ் முதல் சிஏஜி தலைவர். ஏகே சந்தா இரண்டாவது தலைவர். ஏகே ராய் மூன்றாவது தலைவர். எஸ் ரங்கநாதன் நான்காவது தலைவர். ஏ பாக்ஷி ஐந்தாவது தலைவர். ஜான் பிரகாஷ் ஆறாவது தலைவர். டிஎன் சதுர்வேதி ஏழாவது தலைவர். சிஜி சோமையா எட்டாவது தலைவர். விகே ஷிங்லு 9வது தலைவர். விஎன் கவுல் 10வது தலைவர். வினோத் ராய் 11வது தலைவர். சசிகாந்த் சர்மா 12வது தலைவர். ராஜீவ் மகரிஷி 13வது தலைவர். கிரிஷ் சந்திர முர்மு 14வது தலைவர். அவர் தான் இப்போ சிஏஜியோட தலைவராக இருக்கார் கரண்டில். ஓகேங்களா? சிஏஜியோட தலைவர்கள் பட்டியலில் முதல்லேருந்து 14வது வரைக்கும் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். முதல்ல நரஹரி ராவ்.
ஏகே சந்தா இரண்டாவது, ஏகே ராய் மூன்றாவது, எஸ் ரங்கநாதன் நான்காவது, ஏ பாக்ஷி ஐந்தாவது, ஆறாவது தலைவர் ஜியான் பிரகாஷ், ஏழாவது தலைவர் டிஎன் சதுர்வேதி, எட்டாவது தலைவர் சிஜி சோமையா, ஒன்பதாவது தலைவர் விகே ஷிங்லு, பத்தாவது தலைவர் விஎன் கவுல், 11வது தலைவர் வினோத் ராய், 12வது தலைவர் சசிகாந்த் சர்மா, 13வது ராஜு மகரிஷி, 14வது கிரிஷ் சந்திர முர்மு. ஓகேங்களா?